ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சிறிகள் நியூ என்னென்னு பார்க்கலாம். கிறிஷ் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அஜயோட அப்பா கிட்ட முத்துவும் மீனாவும் போயிட்டு பேசிட்டு வர்றாங்க. அப்போவும் அந்த அஜயோட அப்பா சொல்கிறாங்க, கிறிஷுக்கு நாளைக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன், அதில் அவன் பாஸ் ஆனால் மட்டும்தான் நான் அவனை சீர்திருத்தும் பள்ளியில் சேர்த்துதான் இல்லையான்னு முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவன் ரொம்ப சின்ன பையன், தயவு செஞ்சு அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. முத்து அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்னங்க சொல்கிறது, இப்படியும் இருக்காங்களே இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும், யாருமே எதையுமே மாற்றிக்கவும் மாட்டாங்க. சின்ன குழந்தைன்னு கூட யோசிக்காமல் சீர்திருத்தும் பள்ளியில் சேர்த்தே ஆகணும்னு இவங்களும் பிடிவாதமாக இருக்காங்கல்ல. பெத்த அம்மாவாக இருந்துக்கிட்டு கூட இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பற்றி கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மீனா. அண்ணாமலைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அஜயோட அப்பா சொன்னதை எல்லாத்தையுமே அதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரோகிணி. அப்போது மீனா சொல்கிறாங்க, பையன் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும் போது கூட பார்க்காம சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு நினச்சிட்டு துபாயிலேயே அவங்களோட அம்மா இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க மீனா. அது கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க எல்லாருமே. ஆமாம், உன்ன மாதிரி அந்த பையனும் சீர்திருத்தம் பள்ளியில் தான் போய் மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ஏய், என்னை பார்த்தா உனக்கு என்ன ரவுடி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. முத்து ரொம்பவே கவலையில் இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.